குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு ஜூன் 19இல் தேர்தல் நடக்க உள்ளது. இதில் 2 இடங்களில் அதிமுக வெல்லும் வாய்ப்பு உள்ளது. 2019இல் அதிமுக ஆதரவுடன் பாமக தலைவர் அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆனார். சென்ற லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததால் இப்போது அதிமுகவிடம் உரிமையுடன் பதவி கேட்க முடியாத நிலை உள்ளது. ஆனால் 2021இல் அதிமுக பாரதிய ஜனதா பாமக கூட்டணி 75 இடங்களில் வென்றது. பாமகவுக்கு ஓட்டு வங்கி உள்ள இடங்களில் அதிக வெற்றி கிடைத்தது. வரும் தேர்தல் வெற்றிக்கு பாமக கூட்டணி அவசியம் என பழனிசாமி கருதுகிறார். பாரதிய ஜனதாவின் எண்ணமும் அதுதான். கூட்டணி என்றால் எம்பி பதவி வேண்டும் என்பதுதான் பாமகவின் கோரிக்கையாக உள்ளது. ஏப்ரல் 11இல் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்த போதே பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளையும் சேர்த்து அறிவிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் அது நடக்காமல் போய்விட்டது. எம்பி பதவி உறுதி கொடுக்காததால் தேமுதிகவும் வரவில்லை. அமித்ஷா, பழனிசாமியை பொறுத்தவரை பாமக இப்போதே கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும், ஒன்றாக இணைந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த வேண்டும் என விரும்புகின்றனர். கூட்டணியை உறுதிப்படுத்தினால் அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கலாம் என பழனிசாமி நிபந்தனை விதிப்பதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் இப்போதே கூட்டணியை முடிவு செய்ய வேண்டாம். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் சூழல்கள் மாறலாம். இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும் பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாட்டின் அரசியல் சூழலை மாற்றலாம். பொங்கலுக்கு பின் முடிவெடுக்கலாம் என ராமதாஸ் கூறுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அதிமுகவிலும் எம்பி பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செம்மலை, நடிகை விந்தியா, ராஜ்சத்யன் உள்ளிட்ட பலரும் முயற்சித்து வருகின்றனர். கூட்டணி கட்சிக்கு ஒரு இடத்தை பழனிசாமி விட்டுக் கொடுப்பாரா அல்லது 2 இடங்களையும் சொந்த கட்சிக்கே வழங்குவாரா என்ற எதிர்பார்ப்பில் அதிமுகவினர் உள்ளனர்.